அர்ஜுன் வேற வீட்டுல இல்ல, அதான் உனக்கு கொஞ்சம் கம்பெனி கொடுக்கலான்னு பார்த்தேன். டேய் உன்ன நான் என்ன பண்றேன்னு மட்டும் பாரு. இதுதானே தேர்ற? அன்னைக்கு வச்ச மாதிரி மறுபடியும் கழுத்துல வைக்க போறியா? அவ்வளவு பெரிய பேக்கானா? உள்ள வந்ததும் இதைத்தான் முதல்ல எடுத்து ஒழிச்சு வச்சேன். சீ, வெக்கமா இல்ல? மரியாதை இங்க இருந்து போயிடு. இல்லனா என்ன பண்ணுவ? கத்தி கூச்சல் போடுவியா? போடு. இல்ல நல்ல மாமா கிட்ட என் பிசினஸ பத்தி பத்த வச்ச மாதிரி மாட்டி விடுவியா? ஏண்டி, நான் புருஷனை ஏமாத்த பிளான் போட்டா நீ என் மாமா வச்சு என்னையே ஏமாத்த பிளான் போடுறியே. இதெல்லாம் நான் எப்படி டீல் பண்ணுவேன்னு உனக்கு என்னத்துக்கு தெரிஞ்சுக்க வேணாமா? என்ன ஜெயிக்க முடியாதுன்னு தெரிஞ்சும் திரும்ப திரும்ப ஏண்டி என் கூட மோதி நீயும் மண்டையை உடைச்சுக்கிற? இந்தா, நீ எல்லாம் என்கிட்ட மோதி ஜெயிக்கவே முடியாது சத்யா. உன் புருஷன் இங்க இருந்தா பணம் டிரான்ஸ்பர் பண்ண விடாம நீ ஏதாவது பண்ணி தடுத்துக்கிட்டே இருப்ப. அதான் நான் உஷாரா பிளான் பண்ணி அவனை பெங்களூருக்கு அனுப்பி வச்சுட்டேன். ஆனா அதுவும் போய் அதுலயும் ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்கேன். அவன் பெங்களூருக்கு போறேன்னு சொல்லிட்டு போனானே தவிர அவன் பெங்களூருக்கே போகல. வேற எங்க போயிருப்பான் நீயே கண்டுபிடி பார்க்கலாம். அர்ஜுன் பெங்களூர் போலையா? இல்லையே, அங்கதான் இந்த சஞ்சய் நிக்கிறான். அவன் எங்க போறான்னு உன்னாலே கண்டுபிடிக்க முடியாது. அப்படி நீ கண்டுபிடிக்க நினைச்சாலும் அதுக்குள்ளே அவன் மொத்த பணத்தையும் டிரான்ஸ்பர் பண்ணிடுவான்.